Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் MBA, MCA மற்றும் MSc படிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் ரெகுலர் எஜுகேஷனல் அப்டேட்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து வருஷம் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் வந்து ஒரு சில கோர்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விருப்பப்படுறதுன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் BE ME வந்து நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாரிங்க, BE ME அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் வந்து ஆன்லைனில் கிடையாது. அப்படி எங்கேயாவது யாராவது ஆன்லைனில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலோ அல்ல இரகுலர் மோடில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலோ தயவு செய்து அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் போட்டு அங்கே போய் படிக்க வேண்டாம். அது என்னக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தொந்தரவு தான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். வேற இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லிடுங்க. தயவு செய்து BE ME அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் மோடில் கிடையாது. இரகுலர் மோடில் பண்ணாலும் அது பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த MBA MCA பற்றி பார்க்கலாம். இந்த MBA MCAல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, MBAல வந்து நேரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 விதமான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இந்த 8 விதமான ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் MBA வந்து எடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து எப்போ கொடுக்கணும், எவ்வளோ ஃபீஸ் கொடுக்க போகிறோம், என்ன எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே நம்ம ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரி MCAவுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய யூஜியில் வந்து 3 years UG பண்ணியிருப்பீங்க அல்லது 4 year UG பண்ணியிருப்பாங்க. ஏன்னா BE முடிச்சுட்டு MBA பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து MBA பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி படிக்கிறவங்க either 3 years டிகிரி ஆர் 4 year டிகிரி வந்து மினிமம் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுங்க. இதில் நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும், அது மினிமம் எலிஜிபிலிட்டி. இதில் வந்து ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 45% எனஃப் ஃபார் ஆல் த கேட்டகரி, எல்லா கேட்டகரியுமே எனஃப். அப்போ வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு 10+2+3 or 4 அப்படிங்கிற ஸ்கீமில் நீங்கள் வந்திருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஆல் த கோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளிகேஷன்ஸ் தான் ஒரு வெப்சைட் அட்ரஸ் சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட ஒரு 650 rupeesக்கு வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இந்த டிமாண்ட் டிராஃப்ட் யாருக்கு நீங்கள் அனுப்ப போறீங்கன்னா, த டைரக்டர் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற உங்களுடைய அவங்க அந்த பேரில் நீங்கள் எடுக்கணும். பேபிலிட்டி சென்னையாக இருக்கணும். இதை எடுத்து நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எப்போ சார் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது 9/10/2020 லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12/10/2020 லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது ஃபில் பண்ண அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த டேட் வந்து அது. அதே மாதிரி இதே வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டைம். அது என்னன்னா 23/10/2020 ஒரு கொஞ்ச நாள் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 dates வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் அப்ளைங் தி அப்ளிகேஷன் ஃபார்முங்க. இப்போ இது வந்து ஸ்டடி சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் இருக்கு, மதுரையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, விழுப்புரத்தில் இருக்கு, நாகர்கோயில் இருக்கு. இங்கெல்லாம் ஸ்டடி சென்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு ஒரு 6 சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 சென்டர் இங்கே வந்து நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த இன்னொரு பாயிண்ட் வந்து இன்னொரு முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் ஏதாவது எழுதிருக்கணுமா சார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதிருக்கணும்னா, நீங்கள் டான்சர் 2020 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று எழுதிருப்பீங்க இல்லைங்களா, PGக்குன்னு சொல்லி, அந்த எக்ஸாம் எழுதினாலே போதுமானது. அல்லது DEET அப்படின்னு சொல்லி, அதாவது DEET டிஸ்டன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கிற ஒரு டெஸ்ட்டை நீங்கள் எழுதிருக்கணும். எதர் அது எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அதை மிஸ் பண்ணவங்க அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஏதாவது நல்ல நியூஸ் இருந்தால்
உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ்.